Hi everyone, welcome back to my YouTube channel Around the World with Tahira. இன்னைக்கு vlogல மலக்கால இருக்கிற ஜான்கர் ஸ்ட்ரீட்டோட நைட் ஃபுட் மார்க்கெட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்க ஒரு ஃபுட்டி, சாப்பிட்றது பிடிக்கும், வறுத்தது, பொரிச்சது, பறக்கிறது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேஸ் ஒரு மஸ்ட் விசிட். ஸோ வாங்க vlogக்குள்ள போலாம். Jangkar Street is the heart of Malacca city, completely and proudly known for its entertainment factor, culture, colorful vibes, Chinese and Malay food culture, and lot of immigrant touch, Little Indiaன்னு சொல்லி நிறைய விதத்தை ஃபீச்சர் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஜாங்கர் ஸ்ட்ரீட் எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் கூட வீக்கெண்ட்ல நடக்கிற இந்த மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா ஒரு ஃபுட் ஹப்பா மாறிடுது. Because every nook and corner of the street is filled with delicious food stalls and diverse in culture and taste. அந்த ஃபுட் ஸ்டால்ஸை ஒன்னா போய் பார்க்கலாம் வாங்க. எவ்ரி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும் நடக்கிற இந்த மார்க்கெட்ல ஃபீச்சர் ஆகிற எல்லா ஃபுட்டுமே இன்ஸ்பைர்ட் பை பெரனாக்கன் கல்ச்சர். பெரனாக்கன் கல்ச்சருங்கிறது நத்திங் பட் அ பிளண்ட் ஆஃப் சைனீஸ் அண்ட் லோக்கல் மலாய் கல்ச்சர். இந்த மார்க்கெட் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபுட்ஸ். இங்க குட்டி குட்டி சொவனியர்ல இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் இங்க வாங்கிக்க முடியும். இந்த மார்க்கெட்ல நான் பார்த்து வியந்த சில வித்தியாசமான ஃபுட் ஐட்டத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டோட வைப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. மனம் கவர்ந்த ஃபுட்டில் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாட்டோக்வை. இது ரேடிஷ் ஃப்ரைட் கேக். என்னடா கேக்குன்னு சொல்லி வடச்சட்டியில வறுத்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னு தான் நானும் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பட் இது ஒரு சேவரி ஐட்டம் மேட் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் கிரேட்டட் ஒயிட் ரேடிஷ், அதாவது நம்ம ஊர் முள்ளங்கி. சிங்கப்பூர் மற்றும் மலேசியால இருக்கிற சைனீஸோட ஒரு ஜெம் ஆஃப் ஃபுட்னு கூட இதை சொல்லலாம். அப்பா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்தது. And a bit, I put chili, so a bit spicy. நான் கையில வச்சிருக்கிறது வந்து முள்ளங்கி கேக். ட்ரஸ்ட் மீ, ஃப்ரைட் டாப்பிங்கோட வர இந்த கேக்கு கண்டிப்பா மஸ்ட் ட்ரை ஐட்டம்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது இந்த ஃப்ரைட் ஆயிஸ்டர் ஆம்லெட். இந்த ஃப்ரைட் ஆயிஸ்டர் ஆம்லெட் அந்த ரீஜன்லயே ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. பார்க்கறக்கே நல்லா அழகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி சாஸ், அது கூட கொஞ்சம் லெமன், புதினா, கொத்தமல்லி எல்லாம் மேல போட்டு கொடுத்தது. வாவ், நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க, கேளுங்க. Really good. Really good? Yeah. இது போக தாய்வானீஸ் காஃபி, ஜெல்லி, ஃப்ரைட் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இன்க்ளூடிங் நண்டு, பெரிய நண்டு, ஆயிஸ்டர், ஆக்டோபஸ், இது எல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க என்ன அப்படின்னா, இங்க டெசர்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரைட் ஐஸ்கிரீம்ஸ், பேஸ்ட்ரீஸ், கேக்கு, ரீசன்ட் டைம்ல இன்டர்நெட்ல ரொம்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்த இந்த சுகர் சிரப்ல சோக்கான ஃப்ரூட்ஸு, ஜெல்லி ஐட்டம்ஸு, அப்படி இப்படி போபோன்னு எண்ணவே முடியாத ஐட்டங்களை நம்மளால பார்க்கவும், ட்ரை பண்ணவும், சாப்பிடவும் இந்த இடத்துல கண்டிப்பா முடியும். Especially in Malaysian cuisine, most of the food items here are deep fried or stir fried. ஸோ பொரிச்சதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுற ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே காத்துட்ருக்கு. ஏன்னா இங்கே முட்டையிலேருந்து சாசேஜ்லேருந்து மீட் வரைக்கும் எல்லாமே பொரிக்கிறதுக்கு ஒரு தனி செக்ஷனே இருக்கு. I want to try this, you know. Oh, really? ஒரு டெசர்ட் ஐட்டத்தை பார்க்கலாமா? எக் டாட். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட். Thank you. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, everything is covered in plastic. I don't like to eat things that's covered in plastic, you know. Egg tart. Okay. இந்த மார்க்கெட்டில் லோக்கல் குவிசின், சைனீஸ் குவிசின், மலாய் குவிசின்,
கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர், யூரோப்பியன் கல்ச்சர்னு சொல்லி எல்லா விதமான ஃபுட் ஸ்டால்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். சில ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கே என்னடா இது ஃபுட்டா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். நிறைய ஐட்டம் நான் டேஸ்ட் பண்ணாலும் கூட பாதி ஐட்டத்தோட பேர் எனக்கு மறந்துருச்சு. இந்த மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, திஸ் மார்க்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபுட். இங்கே இட் கோஸ் பியாண்ட் ஃபுட்டை தாண்டி நிறையா என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், அது போக நிறையா பர்ஃப்யூம் கலெக்ஷன், டாய்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மலக்கா வீக்கெண்ட் நைட் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக அபவுட் ஃபுட், க்ளோத்ஸ் அதுதான். பட் ஐ வுட் சே 90% வந்து எங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது. தைவானீஸ் குசின், சைனீஸ் குசின், பட் இந்தியன் குசினை நான் எங்கேயும் பார்க்கல. பட் என்டையர் தைவானீஸ் அண்ட் சைனீஸ் குசின் வந்து இங்கே நிறையா இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. I think this is pork, right? கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் இந்த மார்க்கெட்டை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இருட்டானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். வீட்டுக்கு போகிறப்ப பயங்கரமான டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் எப்படியெல்லாம் வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் நெக்ஸ்ட் கிளிப்பில் பாருங்கள். இன்னொரு ப்ரோ டிப் அதுக்கு முன்னாடி சொல்லட்டுமா? டியூரிங் திஸ் மார்க்கெட் நமக்கு டாக்ஸி, கார், கேப், பைக்னு சொல்லி எந்த விதமான தேர்ட் பார்ட்டி வெஹிக்கிள்ஸும் நம்மளோட வெஹிக்கிள்ஸோ அலவுட் இல்லை, டியூ டு இட்ஸ் ஹியூஜ் க்ரௌட். ஸோ ஓவரால் இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு ஃபுட் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். அரவுண்ட் த வேர்ல்ட் வித் தஹிரா.